கடகராசி அன்பர்களுக்குண்டான 2024 பொது வருடத்திற்குண்டான ராசி பலன். இந்த வருடம் உங்களுக்கு எவ்வாறு வெற்றியை தரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகம் பாதகம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்களாகப்பட்ட குரு, சனி, ராகு இவங்களில் யார் உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது குருவை வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இது வரைக்கும் 10இல் குரு பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில், புது வியாபாரம், தொழில் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்கேஸ் 10ஆம் இடத்துல வேறு ஏதாவது கிரகங்கள் தொடர்பு இருந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. இதே 10ஆம் இடத்துல எது கிரகங்கள் இல்லை அப்படின்னா தான் கொஞ்சம் கவனம் இருக்கணும். தனித்த குரு சற்று பாதிப்பு கொடுப்பார். சரிங்களா? கடகத்தை பொறுத்தவரை குருவால் பெரிய பாதிப்பு கொடுக்காது. எனக்கு காரணம் ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி அவரே இருக்கிறதுனால மேக்சிமம் பெரிய பாதிப்பு இருக்காரு. அதனால வந்து மே மாதம் வரைக்கும் சிறு சிறு தொழில் சம்பந்தமான விஷயத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதன் பிறகு அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு நிறைய லாபகரமான விஷயத்தை கொடுக்கும். அதுவும் பாதகமாக இருந்த லாபத்தை கொடுக்கும் போது வருமான வரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து இப்படி செஞ்சிடலாம், அவங்கள ஏமாத்திடலாம், இவங்களை இது பண்ணிடலான்னாக்கா சில விஷயத்த மாற்றி கொடுத்துரும். குடும்பத்துக்கு ஆப்போசிட்டாக 11ஆம் இடம் பாதகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சிகரமான விஷயத்தில் கவனம் வைக்கணும். தேவையில்லாத குடும்பத்துக்கு தெரியாமையோ இல்லை வந்து நாட்டுக்கு தெரியாமல் ஏதாவது உங்களுடைய சந்தோஷத்தை நினைக்கணுன்னாலும் அதில் பாதிப்பை கொடுக்கும். இது மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தினுடைய இடத்துல வந்து மே மாதம் வரைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு தனவரவு, குடும்பத்தில் இருக்க மகிழ்ச்சி, இது எல்லாமே பாசிட்டிவாக நடத்தி கொடுக்கும். அதன் பிறகு 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வீடு, மனை, வாகனம் வாங்குறதுல மே மாதம் வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. அதன் பிறகு 6ஆம் இடத்தினுள்ள இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பார்வை வந்து விழுந்துட்டே இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் ஏதாவது செய்யணும், இல்லை அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் செய்யுங்க, கட்டாயம் கிடைக்கும். மே மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க, ஏதாவது வேலை தேடுறவங்க அப்படி இருக்கிறீங்கன்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கு சாதகமும் குரு செய்யறதுக்கு தயாராக இருக்கார். ஓகேங்களா? அடுத்தது வந்து மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு ஆல்ரெடி சொல்லியாச்சு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. முயற்சிகளில் வந்து நிறைய வெற்றியை கிடைக்கும். கலைகள் மீதும் குழந்தைகள் மீதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து மே மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 6-7 மாதங்கள் வந்து வெற்றியை தருவதற்கு தயாராக இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் குரு பார்வை வந்து மே மாதத்துக்கு அப்புறம் விழறதுனால புதுசாக திருமணம் செய்கிறாங்க, பெண் பார்த்துட்டு இருக்கவங்க, கல்யாணத்துக்காக ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கவங்கலாம் கடகராசிக்கு வந்து கட்டாயம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் குருவில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்குறது காத்துட்ருக்கு. சனி வந்து இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டம சனி 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அஷ்டம சனின்னும் போது இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல், மன கஷ்டத்தை கொடுக்கும். எல்லாத்தையுமே இப்போ கிரகத்தை வழியாக பிரித்து கொடுக்கும்போது நீங்கள் எந்த கிரகத்துக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்றது நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். சரிங்களா? நம்ம மொத்தமாக சொல்லிவிட்டு நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு போட்டு நம்ம குழப்பிக்கூடாது. குழப்பிட்டிங்கன்னா தான் நமக்கு கஷ்டம். இப்போ குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை எடுத்து போய் சனிக்கு செஞ்சுட்டு, சனிக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை எடுத்துகிட்டு வந்து குருவுக்கு செஞ்சுட்டு மாற்றி செஞ்சால் பலன் கிடைக்காது. நமக்கு யார் நல்லது செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க, யார் கெட்டது செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க, நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டோமா உங்கள் பாதையை வந்து போகிறதுக்கு தெளிவாக இருக்குது. இந்த ரூட்டில் போவானாம்பா, இந்த ரூட்டில் போனால் பிரச்சனைப்பா, அந்த ரூட்டுக்கு போகும்பா, மாற்றி போகும்பா, அப்படி இருக்கிறதுக்கு பழகிக்குங்க. சரிங்களா? இப்போ சனியால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. 8ஆம் இடம் அஷ்டம சனி. அஷ்டம சனினால பிரச்சனை இருக்கிறதுனால உழைப்பு அதிகமாக போடணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் குருவுக்கு சனிக்கு பிடிக்காத ஒரு இது. சனிக்கு வந்து நேர்மைத்துவம் பிடிக்கும், உழைக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் அவர் வந்து உங்களை வச்சு செஞ்சிருவார். அதனால் அது மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. ஜென்யூனாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆல்ரெடி சனி பயிற்சி பலன் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதையும் பார்த்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சனியனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுறார். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப வருமானங்களில் சிறு சிறு சனியால் தொய்வுகள் ஏற்படும். ஆல்ரெடி வந்து குரு நல்லது செஞ்சாலும் சனி என்ன பண்ணுவார்னா அது தடை பண்ணுவார். ஒரு வீட்டில் வந்து யாராவது கொடுக்கணும், இப்போ அப்பா கொடுக்கணும்னு நினச்சிக்கும் போது வீட்டில் உங்களுக்கு யாராவது வந்து அண்ணனோ இல்லை அக்காவோ இல்லை யாரோ சொந்தக்காரர் இருக்காங்கன்னா கூட எதுக்குப்பா அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு தடையை ஏற்படுத்தும் போது என்ன ஆனாக்கா அவங்களுக்கு மன உளைச்சல். அப்போ யாராவது தடை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். அப்போ குடும்பத்தில் இன்கம் வரத்து இல்லை குடும்பத்தில் சிறு சிறு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து யாராவது இருப்பாங்க. அதுக்கு பரிகாரம் சொல்கிறேன்.
10ஆம் இடத்தையும் சனியினுடைய பார்வை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த 10ஆம் இடத்து சனி வந்து வியாபாரங்கள் செய்யும் போது கிட்டத்தட்ட ரீச் ஆகிருப்பீங்க. எல்லாத்தையுமே ப்ராசஸ்லாம் முடிச்சு கிட்ட போகும்போது ஏதாவது ஒரு சின்ன தடைகள் இல்லை சைன் போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதில் மட்டும் சற்று கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுடைய வியாபாரங்கள் வந்து வளர்ச்சி அடையும். இதுக்கு சனிக்கு என்ன பிரீத்தி செய்யணுமோ இல்லை வயதானவங்க அங்கே அந்த இடத்துல எப்படி கவனிக்கணுன்னாக்கா யார் தடையாக இருப்பாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப மூத்த இதாக இருக்கிறவங்க, கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறவங்க, அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் வந்து உங்களுடைய வீரத்தை காமிக்கக்கூடாது. அடுத்தது கொஞ்சம் ஹேண்டிகேப்டாக இருக்கவங்க, அதாவது ஸ்பெஷல் உடல் ஊனமற்றவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய வீரத்தை காமிக்கக்கூடாது. உழைக்கக்கூடிய வர்க்கத்துக்கிட்ட அங்கே யாராவது வந்து உழைப்பாங்கனாக்கா கூலி தொழிலாளி வியாபாரம் அது மாதிரி சின்ன சின்னதாக செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் போய்ட்டு இதை செஞ்சு கொடு, இல்லை அவங்ககிட்ட சண்டைலாம் போட்டுக்கூடாது. அதனாலே பிரச்சனைகள் வரத்துக்கு தயாராக இருக்கும். அதனால் என்னன்னாக்கா 10ஆம் இடத்து சனியினுடைய பார்வை இருக்கும்போது கொஞ்சம் ஜென்யூனாக மூவ் பண்ணி சனிக்குண்டான விநாயகர் வழிபாடோ இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடோ செஞ்சு உங்கள் தொழிலை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்குது, இல்லை தெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்குன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருங்க. மற்ற விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வருடத்துக்கு ஒரு முறையோ சனி பயிற்சி ஆகிறது வரைக்கும் வந்து நீங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து செய்யணும். இது சனிக்கு செஞ்சாவே பெரியது. ஊரினுடைய எல்லை தெய்வம், காவல் தெய்வம், இது மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, வயதானவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். இதெல்லாம் சனி உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுப்பாரு. ராகு கேதுகள் பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. இந்த 3ஆம் இடம்ன்றது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்ந்து இருக்கிறதுனால ஆல்ரெடி சனியினுடைய தாக்கமாக 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனிக்கும் கேதுக்கு யாருன்னாக்கா ஆஞ்சநேயர் இல்லை விநாயகர் தான் முக்கியமான வழிபாடு. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு உங்கள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய பேச்சுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இது வரைக்கும் ஆன்மீக சார்ந்த நாட்டத்தோடு போங்க, சரிங்களா? மனசில் விரக்தி இருக்கும், இதெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க. அது பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, நீர் ராசியில் இருக்கிறதுனால வெளிநாடு படிப்பு போகிறவங்க, வெளிநாடு கல்விக்காக போகிறவங்க, மாஸ்டர் டிகிரிலாம் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். தந்தையார் மீது அனுகூலம் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடகராசியில் குழந்தைங்கள் பிறந்திருந்தால் உங்கள் அப்பா வந்து வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்தஸ்து அதிகாரத்தில் வந்து வெளிநாடு சம்பந்தமான இடத்துக்கு முயற்சி செய்யும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ப்ளஸ்ஸாக கொடுக்கும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ராகு ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட். வேற்று மதம், வேற்று மொழி நபர்கள் வந்து உங்களுக்கு ஆசையை தூண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், இல்லை இந்த கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. அது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணிவிட்டு மாறுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். நன்றிங்க.